ஹலோ சாம்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புலனறுவை மாவட்டம். புலனறுவை மாவட்டம்னு சொல்கிறது இலங்கையில் மிகவும் பழமையான ஒரு புராதன நகரத்துக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நகரம் தான் புலனறுவை. இங்கே வந்து என்னென்னு சொன்னால், பழைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அதாவது புலனறுவை ராசதானி. இது ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக படிச்சிருக்கீங்க, தெரிய வந்திருக்கும். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து இன்றைக்கு வந்துக்கிற இடம் எங்கன்னு சொன்னால் புலனறுவை மியூசியத்துக்கு நாங்கள் வந்திக்கிறோம். சரி, இங்கே வந்து அந்த காலத்தில் ஆட்சி செஞ்ச மன்னர்கள், அவங்களோட சிலைகள் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு என்ட்ரன்ஸில் வந்ததுன்னு சொன்னால் அங்கே பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே அவங்களோட அந்த பழைய இந்த புகைப்படங்கள் வச்சுக்கிறாங்க. புலனறுவை ராசதானி எப்படி இருந்துச்சு, இந்த இது அப்படியான ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஒரு சிலை அமைக்குது. இதை பேர் வந்து நாகராஜன் காவல் கற்சிலைன்னு அப்படின்னு போட்டிக்கிறாங்க. சரி, அப்படி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இந்த முன்னுக்கு இதில் தான் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், புலனறுவை விரிவான மாதிரி வரும். அது அந்த காலத்தில் புலனறுவை ராசதானி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க, மெப் மாதிரி. பாருங்கள், நிறைய டூரிஸ்ட் மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம 1 by 1 பார்த்துட்டு போவோம். அதை பாருங்கள், அந்த காலத்தில் விவசாயம், நீர்ப்பாசனம் எப்படி இருந்துச்சு நமக்கு உதாரணமாக இந்த இதுகள் ஃபோட்டோக்கள் போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாருங்கள், இதெல்லாம் விவசாய கருவிகள். அந்த காலத்தில் எப்படி அந்த நெல் வெட்டு அறுவடை செய்கிறதுக்கெல்லாம் பாவிச்ச மண்வெட்டி அது இதுண்டு எல்லாமே இருக்குது. அப்படி ஒன்றுனா பார்த்துட்டு வாங்க. இந்த பாருங்கள், இதில் வந்து என்ன போட்டிங்கன்னு சொன்னால், சேமித்து வைக்கும் அளவீடு பாத்திரங்கள். அதாவது நம்ம நெல் தானியங்கள் அதெல்லாம் சேமித்து வைக்கிற அந்த இதுகள் தான். இந்த பாருங்கள், இது தற்போது நிலைமை புலனறுவை ராசதானி இதுகள். அப்படியே நீங்கள் இந்த சைட் வந்தீங்கன்னு சொன்னால், இந்த பாருங்கள், புலனறுவை ராசதானி அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அதல் சம்மந்தமான ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் போட்டிக்கிறாங்க. அப்படியே இந்த சைட் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, புத்தர்கிட்ட இது எழுதிக்குது. அப்படி இந்த பாருங்கள், இது வந்து பெரிய கல்வெட்டு உண்டு. இந்த பாருங்கள், புத்தர் கல்வெட்டு உண்டு தான் இது. அப்படியே இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன போட்டிக்கு சுட்டு மட்கல வடிவங்கள் அப்படின்னு போட்டிக்குது. தாய் பாருங்கள், சின்ன சின்ன உருவங்கள்லையும் எப்படி செதுக்கல் வேலையை செஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்படி இந்த சைட் பார்த்திங்கன்னா புலனறுவையில் ஃபேமஸான இடங்கள் அப்படி அதெல்லாம் போட்டிக்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம உள்ளுக்கு போய் பார்ப்போம். அப்படி உள்ளுக்கு போய் பார்ப்போம் அடுத்து என்னைக்கிண்டு. ஓகே கேஸ், அப்படி நம்ம உள்ளுக்கு வந்தோம்னு சொன்னால் அந்த பாருங்கள், புலனறுவை புராத நகரம்னு சொல்லி அந்த இதுகள் போட்டிக்கிறாங்க. இந்த அதில் இதுகள் போட்டிக்குது. அப்படியே நீங்கள் எந்த சைட் வந்தீங்கன்னு சொன்னால், இந்த பாருங்கள், நிறைய இந்த கற்சிலைகள் கல்வெட்டுகள் அதில் போட்டிக்கிறாங்க. அப்படியே இந்த பாருங்கள், இது வந்து செப்பு பட்டயம் செய்யப்பட்ட எழுது பொருட்கள். இந்த அதாவது இதில் நிறைய இதழ் இது கல்வெட்டுகள் மாதிரி நிறைய எழுத்துக்கள் வடிவெல்லாம் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு வாங்க. அப்படியே நம்ம இந்த செக்ஷனுக்கு வந்தோம்னு சொன்னால், எல்லாம் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோவில் காட்டிக்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு என்ன மாதிரின்னு சொல்லி அப்படியே வச்சுக்கிறாங்க. எல்லாம் இந்த ஃபோட்டோ வடிவத்தில் இருக்குது. இந்த பாருங்கள், இதுதான் வந்து பராக்கிரமபாகுவின் அரண்மனையில் மாதிரி தான் இது. இந்த பாருங்கள், அப்படியே இருக்குது. இந்த பாருங்கள், சிங்கக்கொடி, இலங்கையில் தேசிய கொடியில் இருக்கிற சிங்கம் தான் இது. பாருங்கள், அந்த 10 ரூபா சிலையிலெல்லாம் இது. அதே மாதிரி இந்த பாருங்கள், பிக்குகளின் காவட்கள். இந்த அப்படி நிறைய இதுகள் இருக்குது. அதே மாதிரி சந்திரவட்டங்கள் இந்த இது பாருங்கள், நம்ம ஹிஸ்ட்ரி பாடத்தில் எல்லாம் படிச்சுப்போம். இந்த நீங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோக்கும் ஹிஸ்ட்ரிக்கு சம்மந்தம் இல்லாட்டி, ஹிஸ்ட்ரி படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் பார்க்குறது இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ சென்று அடையணும்னு சொல்லி கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க.
பாருங்க, இது நாணயங்கள். அந்த காலத்தில் புலனறுவை காலத்தில் பாவிக்கப்பட்ட சல்லிகள் தான் பாருங்கள். எவ்வளோ சின்ன சல்லியெல்லாம் மிக்கும் பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட சல்லிகள். பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் பெரிய குண்டு மாதிரிக்கு இதெல்லாம் வந்து பீராங்கிட கல். அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட அந்த பீராங்கிக்கு தானே, அதுக்கு பாவிக்கப்பட்ட அந்த கற்கள் தான் இது. பாருங்கள், இதுதான் அந்த காவல் போர் வீரனாம். பாருங்கள். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு படத்துலேயும் என்னென்ன சாமானிக்கிட்ட கீழே போட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து வாசித்து எடுத்துக்குவோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் வீடியோ அவசரமாக நான் முடிக்க வேண்டிய பார்க்குறேன். ஏன்னா பெரிய இதில் இருக்குது இந்த கட்டுமான கருவிகள். பாருங்கள், கோடாலி சுற்றி எல்லாத்தையும் இதுன்னு அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட சாமான்கள் எல்லாமே இருக்குது. பாருங்கள். பாருங்கள், இதெல்லாம் வந்து என்ன போர்க்கருவிகள். இதெல்லாம் அந்த சண்டைக்கு பாவிச்சா, அந்த காலத்தில் சண்டைக்கு பாவிச்ச கருவிகள் தான் இது. பாருங்கள், இதெல்லாம் அந்த ஹெல்மெட் மாதிரி உள்ள சாமான் தான் இது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நிசங்கமல்ல மன்னன் நம்ம படிச்சுப்போம் தானே, அந்த மன்னன்ட கல்வெட்டு தான் இது. பாருங்கள், அப்படியே எல்லா சாமானும் இங்கே இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த களிமண்ணால் செய்யப்பட்ட குழாய், அதாவது அந்த பட்டை களிமண்ணால் அந்த காலத்தில் செஞ்ச இதுகள் தான் இது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டு பார்த்தாவில் வந்து சரியான ஸ்ட்ராங். இங்கே ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங் அந்த காலத்தில் செஞ்சுக்கிற இதில் பாருங்கள். பாருங்கள், இதுதான் சாமான். இதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க எல்லாம். அப்படியான இதுகளும் இங்கே. இந்த கல்வெட்டு என்னென்னு சொன்னால் நிசங்கமல்ல மன்னண்ட ஆசனத்தில் உள்ள கல்வெட்டு தான் இது. பாருங்கள், என்ன எழுத்துன்னு நமக்குண்டா விளங்குதில்லை, அந்த காலத்தில் உள்ள எழுத்து தான் இதெல்லாம். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய்கள் அப்படின்னு போட்டிக்குது. பாருங்கள், அப்படியே கிண்ணம். இந்த செக்ஷன் என்னென்னா ஜுவல்லரி, அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட ஜுவல்லரி புலனறுவையில். பாருங்கள், இந்த கல்வெட்டு என்னத்தை விவரிக்கின்றா, மன்னர் அரண்மனையில் வந்து டான்ஸ் பாட்டு படிக்கிற அந்த இதில் சித்தரிக்கிற ஒரு கல்வெட்டு தான் இது. பாடலும் ஆடலும் அப்படின்னு சொல்லி இது ஒரு விஷ்ணுவான். பாருங்கள், விஷ்ணுடைய சிலை இது. அதே மாதிரி இதுவும் ஆடலும் பாடலும் சம்மந்தமான ஒரு கல்வெட்டு தான். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்கள், பட்டதோகி கற்பனையும் மீட்டுருவாக்கமும் அப்படின்னு போட்டிக்குது. பாருங்கள் எப்படி இருக்கீங்க. ரைட், இதுதான் அந்த வட்டதோகி. முன்னுக்கு இருக்குது சந்திர வட்டக்கல். பாருங்கள், அப்படியே செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதோட பேர் தான் வந்து தாமரை பீடம். பாருங்கள், அதுவுமே இருக்குது. அதே மாதிரி இந்த செக்ஷன் என்னென்னு சொன்னால் இதுதான் வந்து விளக்கும் விளக்கினது பீடம். அந்த காலத்தில் பாவிக்கப்பட்ட விளக்கினது பீடங்கள் அதுகளும் இருக்கின்றது. இங்கே வந்தால் நீங்கள் அனைத்தையும் பார்த்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கட்டாயம் புலனறுவைக்கு வாங்க, வந்து எல்லாத்தையும் பாருங்கள். வர இயலாத பாருங்கள், வர இயலாத ஆக்கள் நம்மளோட வீடியோக்குள்ளே வர இயலாத ஆக்களுக்கு பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. சின்ன சப்போர்ட் உண்டு தாங்க. அப்படியே வாங்க கைஸ், நம்ம அப்படி இந்த சைடுக்கு போவோம். அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அப்படி பலவிதமான வேலைப்பாடுகள் இருக்கின்றது ஒரு ஏராக்களிலும். அப்படியே பார்த்துட்டு வாங்கள். நீ கதைச்சி எனக்குலாம் இயலாது. பாருங்கள், இதெல்லாம் நம்ம இதுகளில் போட்டிப்போம். இதில் ஹிஸ்ட்ரி பாடத்தில் பார்த்துப்போம். ஆனால் இங்கே வந்தால் நேரடியாக அப்படியே இருக்கின்றது. பாருங்கள்,
அப்படியே ஒன்றா பார்த்துட்டு வாங்க. தை பொலன்னறுவை ராசதானி தான் இதில் ஃபேமஸான ஒரு இடம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஒன்றும் உண்டா என்ன காய்ச்சி இயலாது. லைக் மங்களகரமான குளிரங்களும் மட்களவிலும் வந்தாய் பாருங்கள். மீன் இருக்குது, பாம்பு இருக்குது அப்படின்னா அந்த சட்டியில் மண் சட்டி மண்பானைகளில் அவங்க செஞ்ச அந்த காலத்தில் உள்ள ஆர்ட்ஸுகளை இது தெரிவிக்கின்றது. இந்த டீட்டெயில்ஸ் போட்டிக்கிறாங்க. ரைட். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் மங்களச்சாடி அப்படியே போட்டிக்குது. இந்த பாருங்கள் இந்த சாந்து பூசப்பட்ட உருவங்கள். அந்த காலத்தில் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க, சிமெந்தி அதுகள் யூஸ் பண்ணி இந்த காலத்தில் செய்யப்பட்ட இதுங்கள் தான் இது. இதை பாருங்க. இந்த இதுதான் வெண்கல பெட்டகம். இதை பாருங்க, அந்த காலத்தில் பாவிக்கப்பட்டது. அப்படியே இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன போட்டிக்குது, சீன மட்பாண்டங்கள். அந்த காலத்தில் உள்ள சைனாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள தொடர்பு அந்த காலத்திலே இருந்திருக்குது. கிறிஸ்தவ பின் 10 தொடக்கம் 13 பாவிக்கப்பட்ட சீன மட்பாண்டங்கள். இந்த கோபுர கலசம் இதை பாருங்கள். அப்படி எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இதில் போட்டிக்கிறாங்க. வந்து இன்ஷால்லா கட்டாயம் பார்த்துக்கோங்க. இதை இது என்ன சாமான்னு சொன்னால் என்ன போட்டிக்குது, பட்ட சீமா லைக் நம்ம போட்டிக்குது பாருங்கள். அப்படியே இந்த செக்ஷனுக்கு வந்தால் அறுவை சிகிச்சை உபகரணங்கள். அந்த காலத்தில் டாக்டர்மார் ஆப்ரேஷனுக்கு என்னெல்லாம் பாவிச்சாங்க அந்த இதெல்லாம் மீக்குது. இந்த இது களிமண்ணால் செய்யப்பட்ட பீட விளக்கு தான் இந்த பாருங்கள். அப்படியே இந்த செக்ஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், எல்லா விதமான பன்சலை சம்மந்தமான எல்லா ஃபோட்டோஸெல்லாம் போட்டிக்கிறாங்க. இது வந்து எலும்பு கூடு உண்டு. எப்போ உள்ளது, கிறிஸ்தவ பின் 12-13 உள்ள ஒரு எலும்பு கூடு ஒன்று. இந்த பாருங்கள் சாமான். ஆசாமி அப்படியே இருக்கிறாரு. இந்த காலத்தில் உள்ள எலும்பு கூடையும் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த செக்ஷனுக்கு வந்தால் அந்த எலும்பு கூட தலை ஓடு, மண்டை ஓடு. ஆசாமியில் மண்டை ஓடு தான் இந்த அப்படி இந்த பாருங்கள். அந்த காலத்தில் உள்ள இதுகள் எல்லாத்தையும் அப்படி வச்சுக்கிறாங்க. இந்த இது என்னன்னு சொன்னால் வைத்தியசாலையின் மாதிரி உருவம். இந்த அந்த காலத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலோட மாதிரி உருவம் தான் இது. அதை பாருங்கள். அப்படியே இந்த செக்ஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ உபகரணங்கள். இந்த உரல் உலக்க அம்மி. இந்த பாருங்கள். இந்த பாக்கு வட்டி எல்லாம் அந்த காலத்தில் மருத்துவத்துக்கு பாய்ச்சிக்கிறான். அப்படியே இந்த செக்ஷனுக்கு வந்தேன்னு சொன்னால் அந்த காலத்தில் பாய்க்கப்பட்ட மட்பாண்டங்களும் மீக்குது. இந்த பாருங்கள். ரொட்டி சுடுறது, சோறு காய்ச்சறது, இதுங்கிறது எல்லாம் மீக்குது. பார்த்துக்குவோம். இது வந்து தாம்பூலம் தயாரிக்கிறதுக்கு பாதிக்கப்பட்ட உபகரணங்கள். கிறிஸ்தவ பின் 12. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சிலைகள் இப்படி வைக்கப்பட்டு பாருங்கள். அந்த காலத்தில் உள்ள மன்னர்கள் மார்கள சிலை, புத்தர்கள சிலை எல்லாமே இருக்குது. இது வந்து என்னென்னு சொன்னால் பொற்குள் விகாரை அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கற்பனைகள் மூலமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு இதுதான் இது. அப்படியே பாருங்கள். இந்த பாருங்கள், இவர் வந்து கணேசன் சிலையாம். இந்த அதே மாதிரி அந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மணி கார்த்திகேயன். இது வந்து இந்து தெய்வங்கள். அந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட இந்து தெய்வங்கள் தான் இது.
இதில் வந்து பௌத்தம் சம்மந்தமாக இல்லாமல் இந்துக்கள் சம்மந்தமாகவும் இருக்கு. அது சூரியன் போட்டிக்குது. இது சிவன். இந்த செக்ஷன் ஃபுல்லாக இந்த இந்துக்கள் சம்மந்தமான ஒரு இதுகள் போட்டிக்குது. இதை பாருங்க, இந்து கோவில் இருந்துச்சு. இது கணேசன் சிலை. இதை பாருங்க, அப்படி அதெல்லாம் இருக்குது. அப்படியே இந்த செக்ஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இந்து மத பூசண பொருட்களும் இது பாருங்கள். இதை பாருங்கள், இதுவும் அந்த பூசணை பாதிக்கப்பட்ட பொருட்கள் தான். இதை பாருங்கள், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு நான் வந்து சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காட்டிட்டு போகிறேன். அப்படியே பாருங்கள், அந்த ஐ பாருங்கள். அப்படியே பாருங்கள், இந்த செக்ஷன் ஃபுல்லாக என்னென்னு சொன்னால் இந்துக்களுக்கும் புலனறுவை ராஜதானிக்கும் உள்ள தொடர்பை தான் இந்த இதில் காட்டுது பாருங்கள்.